ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்கில் மாஸ்டர் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு ஸ்வாட் வந்து அவன் எடுத்திருப்பான்ல, அதை பார்த்து ஹேஜி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஒரு ஃபயர் ஸாடு. அந்த ஸாடை வச்சு அவனால் ஐஸ் அட்டாக் எல்லாம் பண்ண முடியுது. அதே மாதிரி நிறைய ஸ்கில்ல அந்த ஸாடை வச்சு அவன் பயன்படுத்துறான். அவன் தாக்குற ஒரு அட்டாக்லையும் பாய்சன் இருக்குமா, அதனால எல்லா மாஸ்டரும் அங்கேயே அழிஞ்சு போகுது. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல இந்த ஐஸ் அட்டாக் இதுவும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. அங்க ஏஜி தான் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன அப்பனா நீ ஒரு ஃப்ளேம் மேஜ் இல்லையா? நம்ம ஹீரோ அங்க அதெல்லாம் கண்டுக்காம அவனோட பவர்ஸை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஃபயர் அட்டாக் அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல லேக் ஆகுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் மற்ற மேஜிக்கை கம்பேர் பண்ணா. நான் ஏஜிக்கு என்ன டவுட்னா, இவன் உண்மையிலேயே என்னதான் அப்படின்னு தான் டவுட். ஏன்னா இவனால எல்லா வகையான அட்டாக்கையும் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்டோட சீனை காட்டுறாங்க. ஹேஜி பிரதர்காரன் அங்க ஹீரோவும் இருக்கான். நம்ம ஜோயாங் அந்த ஹண்ட் முஞ்சவனையே ஓடி போயிடலான்னு பார்த்தான். ஆனா அவனால முடியல. என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோ வந்து அங்க போய் அட்டாக் பண்ணிருப்பான்ல, அதுல அந்த மாஸ்டரோட சோலை அப்சர்வ் பண்ணிருப்பான். அதனாலயே என்னவோ தெரியல அங்க எந்த விதமான ஐட்டமும் டிராப் ஆகல. ஏன்னா சோலே இல்லாத போது எப்படி அங்க ஐட்டம் டிராப் ஆகும்? இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சோலும் இருக்கு, அதுக்கும் மேல ஏஜி காசையும் கொடுக்கணும். அப்பனா என்ன, அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? சரி, அதுக்கு பதிலா நீ வந்து எங்களுக்கு ட்ரீட்டை கொடுக்கணும். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், நானே எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறேன். இதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்க மாட்டிக்கினா அவனால ஓடவும் முடியல. அங்க ஜூயாங் கிட்ட அவ சொல்றான், ஹே ஜூயாங், இனிமே இந்த ஃபீல்டுல மாஸ்டர் சோண்டி தான் நம்மளுக்கு தடையா இருக்கும் அப்படின்னு இல்ல. சில டைம் கடைசியா அந்த பாஸ் மாஸ்டர் அழிக்க நம்ம போவோம்ல, டைம்ல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா ஒன்ஸ் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அங்க வந்து பிரச்சனை இல்ல. ஆனா பாஸ் மாஸ்டரை ஹண்ட் பண்ணும் போது நீ தனியா ஒன்னும் ஹண்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுக்கும் மேல நல்ல ஹை லெவல் ஃபீல்டுல ஒரு டேங்கோ இல்ல ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலோ இல்லாம நீ போனா, அதே மாதிரி அந்த டாக்ஸஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதும் அந்த ஐட்டம்ஸ் சேல் பண்ற விஷயமும் மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கான்ட்ராக்டை கொண்டு வந்திருக்கேன். ஏன் எங்க கூட நீ ஜாயின் பண்ணக்கூடாது? நான் வந்து உனக்காக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ எங்க கூட இரு, நம்ம நிம்மதியா ஹண்டிங் பண்ணலாம். என்ன அப்போனா நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணுமா? ஆமா அதே தான். நீ வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டா எப்பயுமே ரிலேபிளான அந்த ஆளுங்க கிடைப்பாங்களான்னு கேட்டா இது ரொம்ப கஷ்டம். அதுக்கும் மேல நம்புற ஆளுங்களும் இருக்கணும், நீயும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியோட சீக்ரெட்டை நான் உன்கிட்ட சொன்னேனே. ஒரு இடத்துல மாஸ்டர் சேர்ந்து போகுதுன்னா அந்த இடத்துல ஐட்டம் சொல்லி தான் விட்டு போகும். இதுவே ஒரு பர்சன் எந்த போனா அந்த இடத்துல அவனோட பேர் அப்படியே விட்டு போகும். இப்போ உன்னால தனியா உன்னோட பேரை பெஸ்டா மாத்த முடியலன்னா உனக்கு வேற வழி இல்ல. மாதிரி மத்தவங்களோட ஹெல்ப் வழியா உன்னால பெஸ்டா மாற முடியும் அப்படின்னு கான்ட்ராக்ட வேற நீட்டி விட்டுறாங்களா. இதுக்கும் மேல வீட்டுக்கு நெக்ஸ்ட் டோராவே என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வாழுவான். இதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேணும்? அப்போனா நீ சொல்ற அந்த ரொம்ப அழகான பொண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான், அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். சரி, இந்த கண்டிஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, என்னால இதை மறுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அப்படியா? அப்பனா சீக்கிரம் அதை சைன் போடு அந்த கான்ட்ராக்ட்ல. இதே மாதிரி அங்க சைனை போடுறான். ஏய் நீ வந்து உக்காரியா? இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அங்க இதுக்கப்புறம் ஹேஜி வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாளாம். அந்த ஃபீல்டு, வெளியில போறது, ஹண்டிங், இது எல்லாமே. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இந்த கார்டையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், நான் பாத்துக்கிறேன் இந்த காசு விஷயம் எல்லாமே. இதுக்கு மேலேயும் உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல ஒன்னும் இல்ல. மாதிரி பேட்டில் ஃபீல்டுக்கான காம்பேக்டும் அங்க ஆரம்பிக்குது. அங்க பயங்கரமா நம்ம ஹீரோ தாக்கும்போதே சொல்றான், இப்போ நான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதை விட இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. மேல ஏஜி அவ தான் மேனேஜர். அந்த மேனேஜர் ரொம்ப பிரிட்டி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வாலண்டியரா அவங்களே மேனேஜரா இருக்காங்க. இதுவே எனக்கு போதுமே. முகமது மேலாம் எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் இப்போ ஸ்பெஷலான அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ அவனோட லெவலும் பயங்கரமா அதிகரிக்குது. இதுக்கு மேல அந்த ஹேசாங் பார்த்தலாம் நம்ம ஹீரோ பயப்பட தேவையில்ல. ஏன்னா அவனை கம்பேர் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்கும் மேல இப்பதான் ஒரு மாஸ்டர் அழைச்சிருப்பான். அது வழியா பிளட் காம்பேக்ட்னு ஒரு ஸ்கில் உனக்கு கிடைச்சிருக்கும். இது கூட ஃபயர் பால ஒன்னு செத்தா அவ்வளவுதான், பவர் லெவல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். அதை வந்து நான் ட்ரை பண்ணோம். அங்க ஹேஜி வேற வந்திருப்பாளா. ஹேஜி கிட்ட அவன் போகும்போதே சொல்றான், ஹேஜி நம்ம வந்து ஒரு பெரிய ஃபீல்டுக்கு போகலாம். ஏன்னா நம்ம ஹீரோக்கு என்னன்னா அங்க போய் அவனோட பவரை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இப்படி சொல்றானே. நெக்ஸ்ட் சீன்ல ஹேஜியும் அதே விஷயத்த யோசனை இருக்கா. அங்க பிரதர்காரனும் கேட்கறான், ஆமா நம்ம என்ன உண்மையிலேயே அந்த சி ரேங்க் ஃபீல்டுக்கு போக போறோம்? நான் நம்மளோட லெவல் பாத்தியா ரொம்ப கம்மி தான். இல்ல அட்லீஸ்ட் நம்ம போய் பார்க்க வச்சு செய்யணும்ல. ஹேஜியோட பிரதருக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாருமே போற அந்த சி ரேங்க் ஃபீல்டு இந்த இடத்துக்கு போனோம்னா கூட ஒரு 30க்கும் மேல லெவல் இருக்கணும். 30ல இருந்து 40 வரைக்கும் இருக்கணும் லெவல். நம்ம ஜூயாங்கோட லெவல் பார்த்தா வெறும் 15 தான். ஆனா நம்ம ஜூயாங் அதை பத்திலாம் கவலைப்படல. இல்ல நீங்க வந்து என்னை பத்திலாம் கவலையே பட வேணாம், நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம ஜூயாங் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட ட்ரீ மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ரீக்ரியேட் ஆயினே தான் இருக்கும். ஏன்னா இவங்க இருக்கிற ஏரியா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் இடத்துல பாட்டி அது தாக்க வந்தா
ஏஜியோட பிரதரும் அவங்க ப்ரொடெக்ட் பண்றான். அங்க பின்னாடி ஹீரோவும் சொல்றான், இன்னைக்கு வந்து வழக்க போல இல்ல, எல்லாமே டிஃப்ரெண்டா போக போகுது. இன்னைக்கு ஃபயர் பால் அந்த ஸ்கில்ல நான் காப்பி பண்ணியிருக்கேன், அது கூட பிளட் காம்பேக்ட் அந்த ஸ்கில்லையும் பேக்கப்பா 2 ஸ்கில்லையும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அங்க ட்ரீ மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தா அதுங்க எல்லாத்தையுமே அவன் தரமட்டமா அழிக்கிறான். அங்க ஒன்னுத்தையும் அவன் விட்டு வைக்கல, ஏதோ அவன் தான் அங்க இருக்கிற ஹீரோ மாதிரி எல்லாத்தையுமே அழிக்கிறான். ஹேஜிக்கும் ஹேஜியோட பிரதருக்கும் இப்பதான் புரியுது எதுக்காக இவனை சைக்கோபேத்னு சொல்றாங்கன்னு. அங்க ஃபயர் பால்னு சொல்லி அவன் பயங்கரமா தாக்குறான். அந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ஒரு பர்சனும் வேற ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ண, அதையும் இன்னொருத்தர் டிவி வழியா பார்த்துன்னு இருக்காரு. நீங்க சொன்ன அந்த ஸ்கில் அது பக்காவையும் கூட மேட்ச் ஆகுது. டைம் வந்து இன்னமும் போகல, அதுக்குள்ள இவன் வந்துட்டானா? இவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியல போல, பயத்தை இவன் வந்துட்டான். சரி, அவனா தன்னால சாகுறதுக்கு வந்திருக்கான், நம்மளே கொன்னலாம். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இது அந்த ரைடு மாஸ்டர் தான். இந்த சைடு ஃபயர் பால்னு பயங்கரமா எல்லாத்தையுமே அழிச்சிடறான். அங்க ஏகப்பட்ட ரிவார்டும் இருக்கு, இது எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்ணுவானா. அவனோட லெவலும் அங்க 15ல இருந்து 17க்கு போயிருக்கும். அங்க ஸ்டைல்ல ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குமா, அதை எடுக்கிறான். அது பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டனு, அதை பார்த்து அவன் பயந்து போயிடறான். அங்க ஹேஜியோட பிரதரும் வராங்க. ஆமா என்ன ஆச்சு? அது இது வந்து ஒரு ஸ்கெலிட்டனு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஃபயர் பால் அட்டாக் பண்ணதுல இவங்களையும் நான் கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன். ஹேஜியும் அந்த இடத்துல என்னதான் ஆயிருக்கு அப்படின்னு நல்லா பாக்குறா. அங்க இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் அது மேல எந்த விதமான ஆர்மரோ இல்ல வெப்பனோ இல்லவே இல்ல. இப்படி பார்த்தா யாரோ ஒருத்தங்க தான் உங்களோட ஆர்மரு வெப்பனு எல்லாத்தையுமே தூக்கி இருக்காங்க. இதெல்லாம் எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். ஏன்னா இந்த இடம் ஒரு சகஜமான இடம் தான், யாரு வேணாலும் எப்பனாலும் கொல்றதுக்கு பாப்பாங்க. அப்பனா இந்த விஷயம் உனக்கும் ஏற்பட்டிருக்கா? இந்த விஷயம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. என்னோட பார்ட்டியில இருக்க ஒரு மெம்பர் அவன் என்னையே கொல்ல வந்தான். ஹன் பண்ண வராங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கும், நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், அதுக்காக தான் அவங்க வருவாங்களே. இந்த மாஸ்டர்ஸை கூட நம்ம சொல்லிடலாம், அதுங்க எதுக்கு அட்டாக் பண்ண வருதுன்னா அதுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எனிமின்னு. ஆனா இந்த ஹியூமன்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து சொல்லவே முடியாது, அவங்க எப்போனாலும் எப்படி வேணாலும் மாறலாம். கிடக்கிற இந்த ஸ்கெலிட்டனை பார்க்கும் போதே உனக்கு தெரியலாம் என்ன விஷயம்னு. ஆனா அவ டாபிக்கை சேஞ்ச் பண்ற விதமா, சரி அதெல்லாம் எதுக்கு, நான் பிரிட்டியா தானே இருக்கேன் அப்படின்னு அவ டாபிக்கையே சேஞ்ச் பண்ண பாக்குறா. அப்புறம் தான் அவன் மனசுலயே சொல்றான் அட்டாக் பண்ண விஷயம் அது வந்து வேறமா ஐட்டம்காகன்னு கேட்டா கிடையாது, நான் அது பின்னாடி ஒன்னும் அவங்க இல்ல. அதே மாதிரி அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பர்சனை கொல்றது இப்படின்னு. இது எல்லாத்தையுமே மனசுல யோசிச்சுட்டு அங்க டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறா. ஃபீல்டுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா எப்போ என்ன ஆகும் தெரியாது. ரொம்ப கிரேசியான ஆளுங்களும் இருக்காங்க, எப்பனாலும் நம்மள தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு தான். நான் இப்போ கேனலே வந்து தாக்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது வந்து எனக்கு ஈஸியான விஷயம் தான், அதனால அவனை ஈஸியாவே தோக்கடிக்க முடியும். நான் இப்படி சொல்லும் போதே அங்க திடீர்னு ஒரு பால் அப்படியே உருண்டு வருது. அது வந்தாத்த செகண்டே அந்த இடம் முழுக்க ஒரு மாதிரி புகையாவுது. ட்ரீ மாஸ்டர்ஸும் அதிகமா வர ஆரம்பிக்குது. சீக்கிரம் எல்லாருமே பின்னாடி இருங்க. ஜூயாங் அப்படியே முன்னாடி ஓடி போறான். இல்ல இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்டில் பண்றேன். நம்ம ஜூயாங்க்கு தெரியல, இதையும் வேற ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஜூயாங்க அவன் டார்கெட் பண்ணிட்டான், எப்போனாலும் அவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூயாங் போகும்போது தான் அவன் மண்டையிலேயே அது அடிக்குது. மண்டையிலேயே பார்த்து இருந்தாலும் ஜூயாங்க்கு அங்க எதுவுமே ஆகல. என்ன யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு ஆரோ வச்சு அப்படியே கொல்ல முடியும்னு அவங்க யோசிக்கிறாங்களா? வாய்ப்பே இல்ல. நான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜூயாங் அப்படியே உட்கார்றான். அவ்வளவுதான், இது நமக்கான ஹண்டிங் டைம்ல இப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த ஹண்டிங் கேங் இவங்க வந்து யாரு, இவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.